நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் பிரியதர்ஷினி செல்வத்துறை. வாசிப்பவர் நாகபூஷணி. அபிவிருத்தி இலக்குகளை அடையும் நோக்கில் இந்தியாவுடனான சிறந்த பங்காளித்துவத்துடன் தொடர்ந்தும் முன்னோக்கிச் செல்ல எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. பயிர்களை ஏற்றிச் செல்ல ரயில்களை பயன்படுத்துவதற்கு தீர்மானம். 2050 ஆண்டில் நாட்டின் மொத்த சனத்தொகையில் 1/4 பகுதியானோர் முதியோர்களாக இருப்பார்கள் என கணிக்கப்பட்டுள்ளது. பிறப்புச் சான்றிதழ் இல்லாவிட்டாலும் தேசிய அடையாள அட்டையை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு. காசா எல்லைப்பகுதியில் உள்ள மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதில் சிக்கல். 19 வயதுக்குட்பட்ட இலங்கை கிரிக்கெட் அணி இங்கிலாந்து புறப்பட்டது. இலங்கையின் அபிவிருத்தி இலக்குகளை அடையும் நோக்கில் இந்தியாவுடன் சிறந்த பங்காளித்துவத்தோடு தொடர்ந்தும் முன்னோக்கிச் செல்ல எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டாண்மையை அதிகரிப்பது குறித்து இதன்போது முக்கிய கவனம் செலுத்தப்படும். கொழும்பில் நடைபெற்ற 31வது அகில இந்திய பங்காளித்துவ கூட்டத்தில் உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். 3 தசாப்தங்களாக பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வடக்கு மக்களுக்கு புதிய அபிவிருத்தியை அடைவது நோக்கமாகும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். கடந்த வியாழக்கிழமை ஆரம்பமான இந்த கூட்டம் இன்று நிறைவடைந்தது. இந்தோ ஸ்ரீலங்கா இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தி இரு நாடுகளுக்கும் இடையிலான சமூக பொருளாதார வளர்ச்சியை இலக்காக கொண்ட ஒத்துழைப்பு திட்டங்களுக்கு இரு நாடுகளுக்கும் இடையில் இருக்கும் உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்தும் வகையில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் 600க்கும் மேற்பட்ட இந்திய பங்காளிகள் பங்கேற்றனர். ரயில்களின் மூலம் விவசாய பயிர்களை கொண்டு செல்லும் வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ரயில்வே பிரதி பொது முகாமையாளர் என்.ஜே. இந்திபோலகே தெரிவித்துள்ளார். அதன் முன்னோடி திட்டமாக கடலோர ரயில் பாதை மூலம் குறித்த வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அதன்படி பெலியத்தவில் இருந்து கொழும்பு வரை விவசாய பயிர்கள் கொண்டு செல்லப்பட உள்ளன. ரயிலில் பயிர்களை ஏற்றிச் செல்வதன் மூலம் போக்குவரத்துக்கு செலவிடப்படும் பணத்தை பெருமளவு குறைக்க முடியும் என கண்டறியப்பட்டுள்ளது. காய்கறிகள் மற்றும் பழங்களின் தரத்தில் ஏற்படும் சேதத்தையும் இதனூடாக குறைக்க முடியும். இந்த வேலைத்திட்டம் தொடர்பான விசேட கலந்துரையாடல் காலி மாவட்ட பதில் செயலாளர் சி.வி. ராஜகருணா தலைமையில் அண்மையில் இடம்பெற்றது. இதில் தென்மாகாண விவசாய உத்தியோகத்தர்கள் பங்கேற்றனர். பெலியத்த ரயில் நிலையத்தில் விவசாய பயிர்களின் போக்குவரத்தை இரவில் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டது. போக்குவரத்து நடவடிக்கையின் வசதிக்காக கைத்தொலைபேசி செயலியை அறிமுகப்படுத்துவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டம் எதிர்வரும் 29ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதன் வெற்றியை பொறுத்து அனைத்து பிரதேசங்களுக்கும் ரயில் மூலம் விவசாய பயிர்களை கொண்டு செல்வது நோக்கமாகும் எனவும் ரயில்வே பிரதி பொது முகாமையாளர் மேலும் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ஆண்டளவில் நாட்டின் சனத்தொகையில் 1/4 பங்கினர் முதியோர்களாக இருப்பார்கள் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விபரவியல் பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துகோரள தெரிவித்துள்ளார். சமீபத்திய தரவு அறிக்கைகளின் மூலம் குறித்த விடயம் தெரியவந்துள்ளது. தற்போது நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 18% 65 வயதுக்கும் மேற்பட்டவர்களாக காணப்படுகின்றனர். புள்ளி விபரவியல் அறிக்கையின்படி 1971ஆம் ஆண்டில் இந்த நிலைமை 6.3% காணப்பட்டது. 2050ஆம் ஆண்டளவில் இலங்கையின் மொத்த சனத்தொகையில் முதியோரின் எண்ணிக்கை 27.6% இருக்கும் என தேசிய முதியோர் செயலகத்தின் தரவு அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளது. சட்டவிரோத கட்டுமானங்கள் மற்றும் சதுப்பு நிலங்கள் அழிக்கப்படுவதை கட்டுப்படுத்தும் புதிய சட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. அதற்காக அனைத்து அரச நிறுவனங்களுடனும் பொதுவான உடன்பாட்டை எட்டுவது தொடர்பில் தற்போது கலந்துரையாடப்பட்டு வருவதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் செயலாளர் W.S. சத்யானந்த தெரிவித்துள்ளார். சதுப்பு நிலங்களை பராமரித்து பாதுகாத்தல், அதனுடன் தொடர்புடைய பல்லுயிரியலை பாதுகாத்தல், அதனூடாக சுற்றுச்சூழலில் சமநிலையை உருவாக்கல், சுற்றுச்சூழல் எதிர்கொள்ளும் உலகளாவிய சவால்களுக்கான கொள்கை அமுலாக்க வேலைத்திட்டத்தை தயாரித்தல் போன்றவை இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது. பத்தரமுல்ல தியத்தோயன வளாகத்தில் நடைபெற்ற சர்வதேச சதுப்பு நில பூங்கா ஒன்றியத்தின் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் ஆசியாவின் 1வது கூட்டம் நேற்று நிறைவடைந்தது. உலகெங்கிலும் உள்ள 15 நாடுகளில் உள்ள 70க்கும் மேற்பட்ட ஈரநில பூங்காக்களின் சுமார் 100 பிரதிநிதிகள் அதில் பங்கேற்றனர். சூழல் நட்பு பயண பிரசாரத்திற்கான ஈரநிலம் மற்றும் ஈரநில மையங்கள் என்பது அந்த மாநாட்டின் தொனிப்பொருளாகும்.
சதுப்பு நிலங்களின் பாதுகாப்பு, நிலையான முகாமைத்துவம் மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் ஒன்றியத்தின் நோக்கமாகும். பிறப்புச் சான்றிதழ் இல்லாத காரணத்தினால் தேசிய அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ள முடியாத 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் பிரதீப் ஹபுதாந்திரி தெரிவித்துள்ளார். குறித்த கால அவகாசம் கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதியுடன் நிறைவடைய இருந்த நிலையில் பிரதேச செயலாளர்களின் கோரிக்கையை கருத்தில் கொண்டு குறித்த கால அவகாசம் நீடிக்கப்பட்டதாக ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். கடந்த 42 வருடங்களில் 16 தடவைகள் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து இலங்கை கடன் பெற்றுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் உதவி ஆளுநர் கலாநிதி சந்திரநாத் அமரசேகர தெரிவித்துள்ளார். பல்வேறு திட்டங்களுக்காக கடன் பெறப்பட்டாலும் பல சந்தர்ப்பங்களில் அவை சரியான நேரத்தில் ஆரம்பிக்கப்படவில்லை. அத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட பல திட்டங்கள் பல்வேறு காரணங்களால் நிறைவேற்றப்படவில்லை என அவர் தெரிவித்தார். எமது நிலையத்தில் இன்று காலை இடம்பெற்ற சுபாரதி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். 2022ஆம் ஆண்டு மே மாதம் தொடக்கம் 2023ஆம் ஆண்டு மே மாதம் வரையான காலப்பகுதியில் அரச வங்கிகளினால் தனியார் துறைக்கு வழங்கப்பட்ட ஒத்துழைப்பும் குறைவடைந்துள்ளது. ஆனால் அந்த நிலைமை தற்போது மீண்டும் அதிகரித்து வருவதாக இலங்கை மத்திய வங்கியின் பொருளாதார ஆராய்ச்சியின் மேலதிக பணிப்பாளர் கலாநிதி லசித்த பத்பேரிய தெரிவித்துள்ளார். எமது நிலையத்தில் இன்று காலை இடம்பெற்ற சுபாரதி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட அவர் இதனை கூறினார். கடன் வட்டி விகிதமும் தற்போது கணிசமான அளவு குறைவடைந்துள்ளது. ஒப்பீட்டளவில் வைப்பு வட்டி விகிதமும் குறைந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இந்த வருடம் 20 புனித தலங்கள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட உள்ளதாக தேசிய பௌதீக திட்டமிடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 9 புனித தலங்கள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. புனித தலங்களை அறிவிக்கும் போது 3 நிபந்தனைகள் கவனத்தில் கொள்ளப்படுவதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். புனித தலமாக பிரகடனப்படுத்துமாறு கிடைக்கப்பெற்ற கோரிக்கைகளை ஆராய்ந்து அவற்றில் தற்போதுள்ள சிக்கல்கள் குறித்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் இதுவரை 130 புனித தலங்களுக்கு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு நாட்டில் ஒரே நாளில் 161 டெங்கு நோயாளர் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த 20 நாட்களில் 2044 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதேவேளை மே மாதத்தில் 2647 டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 26,964 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். அவர்களில் அதிகளவானோர் மேல் மாகாணத்தில் பதிவாகியிருக்கின்றனர். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 9 டெங்கு நோயாளர்கள் உயிரிழந்துள்ளனர். உலகச் செய்திகள். காசாவில் உள்ள மக்களுக்காக கிடைக்கப்பெறும் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. கிடைக்கப்பெற்ற உதவிகள் களஞ்சிய சாலைகளில் குவிந்துள்ளதாக அந்த அமைப்பின் காசா பகுதியின் மனிதாபிமான விவகார ஒருங்கிணைப்பு தலைவர் ஜார்ஜஸ் பெட்ரோபோலோஸ் தெரிவித்துள்ளார். கிடைக்கப்பெறும் உதவிகளை ஆயுதக் குழுவினர் கடத்திச் செல்வது மற்றொரு சிக்கலாகும். கடந்த வியாழக்கிழமை மனிதாபிமான உதவிகளை ஏற்றிச் சென்ற 3 லாரிகள் அவ்வாறு கடத்தப்பட்டன. சர்வதேச அமைப்புகளிடம் உதவிகளை விநியோகிப்பதற்கான முறையான திட்டம் இல்லை எனவும் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதி குற்றம் சாட்டியுள்ளார். உலகின் அதிவேக பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாக இந்தியா மாறும் என உலக வங்கி கணித்துள்ளது. 2024-2025 நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த தேசிய உற்பத்தியின் வளர்ச்சி 6.6% அதிகரிக்கும் என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கான காரணம் அந்நாட்டின் வலுவான பொது முதலீட்டுடன் தனியார் முதலீடு மற்றும் தனிநபர் நுகர்வு அதிகரிப்பதேயாகும் என உலக வங்கியின் இந்த முன்னறிவிப்பை மேற்கோள் காட்டி குளோபல் எகனாமிக் ஃபோர்காஸ்ட் என்ற சர்வதேச நிதி நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. அபிவிருத்தி செய்திகள்.
15 வருடங்களின் பின்னர் திஸ்ஸமஹராம தெபரவெவ இக்கப்பல்லம வீதி அபிவிருத்தி செய்யப்படுகிறது. தெலுல்ல சந்திப்பில் உள்ள இரும்பு பாலம் வரையிலான இந்த வீதி பல வருடங்களாக பழுதடைந்த நிலையில் காணப்பட்டது. அதன்படி சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு வீதி செப்பனிடப்பட்டு அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. இதற்கென 11 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவிடப்பட இருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். சுற்றுத்தொடர் ஒன்றில் பங்கேற்பதற்காக 19 வயதுக்குட்பட்ட இலங்கை கிரிக்கெட் அணி இன்று இங்கிலாந்து நோக்கி புறப்பட்டுச் சென்றது. 3 ஒருநாள் போட்டிகளும் 2 4 நாள் போட்டிகளும் இந்த சுற்றுத்தொடரில் உள்ளடங்குகின்றன. இலங்கை 19 வயதுக்குட்பட்ட துடுப்பாட்ட அணிக்கு தினுர கலுபஹன தலைமை தாங்க உள்ளார். அத்துடன் அந்த அணியின் உபத்தலைவராக சர்ஜன் சண்முகநாதன் கடமையாற்ற உள்ளார். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். சிறிய அளவிலான விவசாய வணிகங்களுக்கு ஏற்படும் பாதகமான விளைவுகளை கட்டுப்படுத்தும் வேலைத்திட்டம் 5 மாவட்டங்களில் தற்போது செயல்படுத்தப்படுவதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. சர்வதேச விவசாய அபிவிருத்தி நிதியம் அதற்காக நிதி வழங்குகிறது. 6 வருட கால பகுதிக்குள் குறித்த வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். இதற்கென $8 மில்லியன் கடன் பெறப்பட்டுள்ளதாக அதன் திட்ட பணிப்பாளர் கயான் மல்லவசிங்க தெரிவித்துள்ளார். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்பொருளுக்கு அதிகூடிய முப்பணம் அலையுங்கள். 0115-880-400 LOLC ராம்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. ஹம்பந்தோட்டை மாவட்டத்தில் 3 இளநீர் ஏற்றுமதி கிராமங்கள் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. தஹாமுன, ரலுவ, முருத்தவெல ஆகிய கிராமங்கள் இவ்வாறு அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. அந்த கிராமங்களுக்கு 3000 இளநீர் கன்றுகள் வழங்கப்பட்டுள்ளதாக ஹம்பந்தோட்டை மாவட்ட தெங்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர் SY சுசாந்த் தெரிவித்தார். அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்பொருளுக்கு அதிகூடிய முப்பணம் அலையுங்கள். 0115-880-400 LOLC ராம்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்பொருளுக்கு அதிகூடிய முப்பணம் அலையுங்கள். 0115-880-400 LOLC ராம்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை. மேற்கு சபரகமுவ, வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்ப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சபரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, புத்தளம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மாத்தளை, அனுராதபுரம் மாவட்டங்களில் அடிக்கடி மழை பெய்யலாம். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை, மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். அபிவிருத்தி இலக்குகளை அடையும் நோக்கில் இந்தியாவுடனான சிறந்த பங்காளித்துவத்துடன் தொடர்ந்தும் முன்னோக்கிச் செல்ல எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. பயிர்களை ஏற்றிச் செல்ல ரயில்களை பயன்படுத்துவதற்கு தீர்மானம். 2050ஆம் ஆண்டில் நாட்டின் மொத்த சனத்தொகையில் 1/4 பகுதியானோர் முதியோர்களாக இருப்பார்கள் என கணிக்கப்பட்டுள்ளது. பிறப்புச் சான்றிதழ் இல்லாவிட்டாலும் தேசிய அடையாள அட்டையை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு. காசா எல்லைப்பகுதியில் உள்ள மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதில் சிக்கல். 19 வயதுக்குட்பட்ட இலங்கை கிரிக்கெட் அணி இங்கிலாந்து புறப்பட்டது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.